உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். தவித்து தவம் செய்வதெல்லாம் ஒரே ஒரு தமிழ் சொல்லை உச்சரிக்கத்தான். அந்த தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் நம்ம ஆண்கள் எல்லாம் இங்க வந்து பேசினாங்க, மைக்கு சரியா இருந்தது. ஒரு பெண் வந்த உடனே தகராறு ஆரம்பிச்சிருச்சு. அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும் அப்படிதான் ஓடிட்டு இருக்குது. அதாவது எனக்கு முன்னால பேசினவங்க எல்லாருமே அழகா வந்து வெளிநாட்டு வாழ்க்கை இங்க எல்லாத்தையும் பத்தி எடுத்து சொன்னாங்க. கதிரவன் சார் வந்து ரொம்ப அழகா இங்க வந்து பல நாடுகளை வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ், இங்க இருக்கிற நாடுகள், இது எல்லாத்தையுமே அங்க இருக்கிற வாழ்க்கை தரங்கள் எல்லாமே அழகா எடுத்து சொன்னாரு. இந்த வறுமையை பத்தி சொன்னார். இந்தியா வந்து வறுமையிலிருந்து வெளி வந்துருச்சுன்னு சொன்னார். சார் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் உங்ககிட்ட, உலக நாடெல்லாம் போன நீங்க நம்ம கோயம்புத்தூர்ல ஏதாவது ஒரு கான்பரன்ஸ் நடத்தி நம்ம ஸ்லம் ஏரியாவுக்குள்ள போய் பாருங்க, வறுமை போயிருச்சா இல்லையாங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சமீபத்துல என்னுடைய பெண்ணுக்கு திருமணமாகி தலை தீபாவளி கொண்டாடணும். அப்ப சமைக்கிறதுக்கு ஒருத்தங்களை கூப்பிட்டுருந்தோம். 50 பேத்துக்கு சமைன்னு சொன்னா 100 பேத்துக்கு சமைச்சிட்டேன். சரி, இந்த 50 பேத்துக்கான உணவு வீணா போகுதே, இதை நாம எங்கேயாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதையெல்லாம் அந்த உணவுகளை எல்லாம் வந்து அந்த சாம்பார சாதத்தோட கலக்கி நிறைய பேக்கெட்டுகள்லாம் மாத்தி இதை கொடுக்குற இடம் இது எல்லாத்துக்குமே தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். ஜிஹெச் கிட்ட போனா நிறைய பேர் அந்த சாப்பாட்டை வாங்குறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் அங்க போனேன். அங்க போன போது நான் கார்ல உட்கார்ந்துக்கிட்டு காரோட விண்டோவை நான் திறந்த உடனே ஒரு ஆள் வந்து உள்ள வந்தாரு. ஓ, இவன் நம்ம செயினை புடுங்கறதுதான் வர்றானான்னு நான் நினைச்சேன். ஆனா பாருங்க, எனக்கு இன்னும் அந்த முகம் என்னுடைய நினைவுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்குது. என் காலை தேடினார். தீபாவளியும் அதுவுமா காலையில இருந்து சோறு இல்லாம இருந்தேன். நீங்க தெய்வமாட்டா வந்து இந்த சாப்பாட்டை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னார். இதைய வந்து நான் இன்னைக்கு வரைக்கும் வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு 25 பேத்துக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன். ஏன்னா இன்னும் அந்த நம்ம நாடு இன்னும் அந்த அளவுலதான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இந்த ட்ரக்ஸ பத்தி சொன்னாரு. அது உண்மை. இன்னைக்கு போதை ஒழிப்பு தினம் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாசத்துல 26ஆம் தேதி அதை நாம நடத்திட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பசங்க மட்டும் இல்ல, 10 பேர் ட்ரக் அடிக்ட்னா அதுல 3 பேர் பெண்களா இருக்கிறதா வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நான் ஒரு காலேஜ்ல நான் பேசிட்டு இருந்த போது, அந்த பிரின்சிபால் கிட்ட நான் பேசிட்டு இருந்த போது நான் சொன்னேன், சார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கலாச்சாரங்களே மாறிட்டு இருக்குது. ஒரு பொண்ணு பையன் காலேஜுக்குள்ள வந்தோனாலே ஜோடி சேர்ந்துடுறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் லவ் அது இதுன்னு சொல்லி மனசு வேதனையா இருக்குதுன்னு சொன்னேன். அப்ப அவர் என்கிட்ட ஒரு கருத்தை சொன்னாரு, மேடம் அதை பத்தி கவலைப்படாதீங்க, ஃபர்ஸ்ட் இயர்ல லவ் இருக்கும், தேர்ட் இயர்ல அதே பிச்சுக்கிட்டு போயிடும், அது பிரச்சனையே இல்லை, இன்னைக்கு அதே பிரேக் ஆயிரும், பிரச்சனை இல்லை. ஆனா இந்த போதைன்னு ஒண்ணு இருக்குது பாருங்க, அது அவன் வாழ்க்கையே அழிச்சுக்கிட்டு இருக்குது. அவர் ஒரு உதாரணம் சொன்னாரு. அதே மாதிரி எத்தனையோ குழந்தைகள் இன்னைக்கு வந்து அதால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் இந்த மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையின் வளர்ப்பினிலே என்ற காலங்கள் மாறி, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் இந்த மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் நண்பர்களின் சேர்க்கையிலே என்கின்ற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல நண்பர்களால் சிகரம் தொட்டவர்களும் உண்டு, தீய நண்பர்களால் சிதறி போனவர்களும் உண்டு. அதனால ஒரு நல்ல நட்பை நம்ம குழந்தைங்க வந்து ஒரு நல்ல நட்பில் இருக்கிறார்களா என்பதை இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம குழந்தைகளோட நம்மளால டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியறது இல்ல. நிறைய கணவர்கள், அதாவது இந்த போதை ஒழிப்பை பத்தி பேசும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, போன வருஷம் வரைக்கும் இந்த தேர்தல்ல யார் வருவாங்கன்னே தெரியாம இருந்தது. நிறைய பேத்துக்கு நாம எந்த தொகுதி, நம்ம எந்த கட்சியில நிக்கிறோம் அப்படின்னே தெரியாம இருந்தது. இன்னைக்கு அவங்க எல்லாம் அமைச்சராயிட்டாங்க. அதனால உங்ககிட்ட எல்லாம் ஒரு கருத்தை வைக்கிறேன். ஏன்னு கேட்டா, அடுத்த தேர்தல் உங்களுக்குள்ள யாராவது அமைச்சராகலாம், எம்எல்ஏ ஆகலாம்.
எதுக்கோ எல்லாம் இன்னைக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு மருந்தை கண்டுபிடிக்க சொல்லி நம்ம சட்டசபையிலையும் பாராளுமன்றத்திலையும் பேசுங்க. அது என்னன்னு சொன்னா, ஒரு மாத்திரைய சாப்பிட்டா திருப்பியும் டாஸ்மாக் பக்கம் திருப்பி பார்க்காத அளவுக்கு ஒரு மாத்திரையை கண்டுபிடிங்க. அதைய கண்டுபிடிச்சா இன்னைக்கு பல குடும்பங்கள் காப்பாற்றப்படும். இன்னைக்கு நிறைய பெண்கள் என்கிட்ட சொல்றாங்க, மேடம் அவன் சம்பாதிக்கவே வேண்டாம், அவன் ஒழுக்கமா வீட்டுல உட்கார்ந்து நான் போடுறத சாப்பிட்டு என்ன அடிக்காம இருந்தான்னா, சித்திரவதை செய்யாம இருந்தான்னா போதும், அது போதும்னு சொல்றாங்க. ஒரு பள்ளியில நான் இது மாதிரி இந்த போதை ஒழிப்புக்காக ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு இதுக்கு போயிருந்தேன். அப்ப அங்க இருக்கிற குழந்தைகளை எல்லாம் வந்து நீ என்ன ஆகணும் எதிர்காலத்துல என்ன ஆகணும்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். ஒரு குழந்தையும் நான் வந்து டாக்டர் ஆகணும், மருத்துவர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், IAS ஆகணும், இது மாதிரி நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. ஒரு பையன் மட்டும் நான் போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னான். இத்தனை பேர் என்னென்னமோ சொன்னாங்க, நீ மட்டும் போலீஸ் ஆகணும் ஏன் சொல்ற அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்ன பதில் இன்னைக்கும் எனக்கு வேதனையை கொடுத்து கொண்டிருக்கின்றது. தினம் குடிச்சிட்டு வந்து எங்க அம்மாவை அடிக்கிறான் பாருங்க எங்க அப்பன், அவனை நான் அடிக்கணும், அதுக்கு நான் போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த விழிப்புணர்வு முதல்ல நம்ம குழந்தைங்க கிட்ட நாம கொண்டு வரணும். இந்த போதை இதுல இருந்து இன்னைக்கு டாஸ்மாக் போறது மட்டும் போதை இல்லைங்க, இன்னைக்கு கஞ்சா அபின் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அரசாங்கமும் வந்து இதுக்காக போராடுறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க, இதை நாங்க தடுக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா அது ஒரு முடியாத ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அரசுகளை நம்பாதீர்கள், நம்மை நம்புங்கள், நம் குழந்தைகளை நம்புங்கள், அவர்களுக்குள்ளே ஒரு விழிப்புணர்வை கொண்டு வாருங்கள். அப்படி கொண்டு வந்தோம்னு சொன்னாதான் இதுல எல்லாம் மாற்றங்களை கொண்டு வர முடியும். ரெண்டு சார் வந்து இந்த நாடுகளை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த பாலியல் வன்முறைகளுக்கெல்லாம் இன்னைக்கு என்னமோ எங்க வழக்கறிஞர் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, முதல்ல குரூயல்டி பத்தி மட்டும்தான் ஒரு சட்டம் இருந்தது, இன்னைக்கு நிறைய சட்டங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே சந்தோஷம்தான். ஆனா இன்னைக்கும் சிங்கப்படைன்னு ஒரு படையை அமைக்கிற நிலையில தானே இன்னும் தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கின்றது. எத்தனை வந்தாலும் இன்னைக்கும் அந்த நிலை தானே. எத்தனை சட்டங்கள் வந்தது என்று சொன்னாலும், கல்கத்தாவிலே ஒரு மருத்துவர் பாலியல் வன்முறையிலே துன்புறுத்தப்பட்டு கொல்லப்பட்டார், அங்கெல்லாம் வேண்டாங்க. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணு வந்து பாதிக்கப்பட்டாங்க, அதுவும் வேண்டாங்க. நம்ம கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்டுக்கு பின்னால ஒரு பெண் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு எத்தனை கேவலங்களை சொல்லி கொண்டிருந்தாங்க, அதையும் விடுங்க. சூலூர்ல பாருங்க, சமீபத்துல எல்லா இந்தியாவையே உழுக்குச்சே ஒரு சம்பவம். கடைசியில என்னன்னுட்டாங்க, அந்த குழந்தை பாதிப்பாளருக்கு அவங்க அம்மா தண்ணி அடிச்சான்னு. அந்த அம்மா தண்ணி அடிச்சதுக்கும் இந்த பொண்ணை பாலியல் வன்முறை செய்ததற்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? ஒரு அம்மா தண்ணி அடிச்சான்னு சொன்னாக்க அந்த குழந்தைய நீங்க அதை செஞ்சிட முடியுமா? அது தவறானது இல்லையா? அப்போ ஒரு பெண் என்பவள் தனியாக, அதாவது காந்தியடிகள் அவர்கள் அழகாக சொன்னார், என்று ஒரு பெண் தன்னந்தனியாக நட்ட நடு இரவிலே தனியாக நடந்து செல்கின்றாளோ அன்றில்தான் இந்தியா சுதந்திரம் அடைகிறது என்று சொல்லுகின்றாரே. இன்று எழுத்திலே சுதந்திரம் அடைந்து 76 ஆண்டுகள் ஆனது என்று சொல்லப்பட்டாலும் இன்னும் சுதந்திரம் அடையாமல் தானே இருக்கிறது நம்முடைய சுதந்திரம். இந்த காலங்கள் எல்லாம் எப்ப மாறும்? ஒரு பிரச்சனை நடந்ததுன்னு சொன்னாக்க இதுக்கு காரணம் அவ உடை போடுறது சரியில்லை, அவ இந்த நேரத்துல, அதாவது என்னைக்கெல்லாம் நம்மளுடைய பாரதியார், நம்ம ஈவேரா பெரியார் போன்றவர்கள் எல்லாம் பெண்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தார்கள். ஆனா நினைச்சு பாருங்க, ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொன்னா நம்ம 100 வருஷம் பின்னால போயிடும். ஒரு பொம்பளைனா இப்படிதான் இருக்கணும், அவ ஏன் நட்ட நடு இரவுல வெளியில போனா, அவங்களோட ஏன் போனா, இவங்களோட ஏன் போனான்னு சொல்றாங்க. நம்ம மனசுல விழிப்புணர்வு வரணும்னு சொல்லி இத வெளிநாட்டு சம்பவத்தை பத்தி சொன்னாங்க. என்னுடைய மக ஜெர்மனியில இருக்காங்க. நான் இது வரைக்கும் 7 தடவை போயிட்டு வந்துட்டேன் ஜெர்மனி. அத சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அந்த ஆஸ்திரியாங்கிற ஒரு அழகான நாடு, உலகத்திலேயே பணக்கார நாடு, அந்த நாட்டுக்கும் நான் போயிருக்கேன். என்னுடைய மக சொல்லுவா, நான் இங்க என்னோட இருந்த போது என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மளிகை கடைக்கு கூட போக மாட்டான். ஐயோ நான் அங்க போக மாட்டேன், அங்கெல்லாம் பசங்க நிக்கிறாங்க. ஆனா இங்க வந்து வெளிநாட்டுக்கு போன உடனே எங்க வேணாலும் தனியா போவான். நான் கேட்பேன், ஏன் நட்ட நடு இரவுல 1 மணிக்கு எல்லாம் வெளியில போயிட்டு இருக்கீங்க? அவ சொல்லுவா,
அம்மா இங்க இருக்கிற ஆண்கள் எல்லாம் நம்ம ஊர் ஆண்கள் மாதிரி இல்லை, எல்லாரும் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு. நான் அவகிட்ட சொல்ற ஒரே கருத்து என்ன தெரியுங்களா? எங்க போனீங்கனாலும் ஆண் ஆண் தான், பெண் பெண் தான். நாம் இருக்கின்ற வகையில் இருந்தோம் என்று சொன்னால்தான் அது காப்பாற்றப்படும் சொல்லுவேன். அதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு நாம சொல்லி கொடுக்கிறது பேக் டச் குட் டச் சொல்லி தருவதை விட டோன்ட் டச்சாக இருங்கள் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? அன்னைக்கு நான் வந்து என்னுடைய சின்ன வயதுல இருந்தே பாத்தீங்கன்னா கான்வென்ட்ல படிச்சேன், சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிச்சேன். அந்த காலகட்டத்துல நான் ஸ்கூல் பஸ்ல வரேன்னு சொன்னாக்க ஒரு சின்ன பையனை கிட்ட உட்காருன்னு சொன்னா கூட அந்த காலத்துல இருக்கும் பாருங்க ஒரு தகர டப்பா, அதை வச்சுதான் அவன் நடுவுல உட்காருவான். அவன் என்னை விட 5-6 வயசு இளையவனா இருப்பான். ஆனா அந்த இது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பாக்ஸை வைப்பாங்க. இன்னைக்கு ஒரு நட்புனாலே நாம என்ன நினைக்கிறோம்னு சொன்னாக்க தொட்டு பேசினாதான் நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கிறோம்னு நினைக்கிறோம். தவறானது. இத்தனை விளைவுகளுக்கும் காரணமாக இருப்பது எது என்று சொன்னால் டச் பண்ணி பேசுவதாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. சோ டோன்ட் டச்சை நமது குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். நான் இந்த மாதிரி அங்க போன போது பாத்தீங்கன்னாக்க உடையெல்லாம் ஒரு காரணமே இல்லை, அதெல்லாம் நம்ம மனசுலதான் இருக்குது. நான் முதல் முறையா ஜெர்மனி போறேங்க. போன போது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பெண்கள் போட்ட ஆடைகளை எல்லாம் பார்த்த உடனே சாருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். என்ன அது இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க 42 டிகிரி, இன்னைக்கு என்ன ஜெர்மனி நாட்டுல 42 டிகிரி வெயில். இந்த காலகட்டத்தில் நாம எல்லாருமே வந்து இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லதான் நம்மளால அங்க போக முடியும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க போடுற உடைகளை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா, நம்ம ஊர்ல அது மாதிரி போட்டோம்னு வைங்க, நம்ம கண்டு முன்னாலேயே பல பாலியல் வன்முறை நடந்துடும். ஆனா அங்க இருந்த ஆண்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க அது ஏதோ ஒரு லேடி போறாங்க, அவங்க ஒரு லேடியா தான் பார்த்தாங்க. ஆனா கோயம்புத்தூர்ல இருந்து போன பொங்கலையாகிய நான் பார்த்த பார்வையில அவளுக்கு பாலியல் ஏதாவது நடந்துருமோங்கிற அளவுக்கு அவங்க துணி போட்டிருந்தாங்க. சோ நம்மளுடைய கருத்துகளில் நம்மளுடைய மனதில் தான் இருக்கின்றது. அடுத்ததா வந்து இன்னொரு விஷயம், சிங்கப்படை இன்னைக்கெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்த நான் பதிவு செஞ்சே ஆகணும். என்னன்னு கேட்டீங்கன்னா ரோம் நாட்டுக்கு போனேங்க. பாத்தீங்கன்னா நாங்க எல்லாமே சார் சொன்னாரு அங்க எல்லாமே இன்னைக்கு வந்து என் மகள் அங்க போய் 12 வருஷம் ஆகுது. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வர்ற இந்தியாவுல ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி வர்றான்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ண மாட்டேன், ஒரு 2 வீலரை நீ முதல்ல வாங்க, எங்கேயோ லோனை போடு, இல்ல ஒரு காரை வாங்குன்னு நிக்கிறோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் 12 வருஷம் ஆகி என் பொண்ணு வந்து இப்பதான் 1 மாசத்துக்கு முன்னால கார் வாங்கியிருக்கா. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப கிளீனா இருக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு குழந்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது எல்லாம் விட நாய்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் நினைப்பேன் பிறந்தா அடுத்த ஜென்மத்துல யூரோப் நாட்டுல ஒரு நாயா பிறக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு அவ்வளவு அலங்காரம். அதை வந்து அவ்வளவு அழகா ஒரு அம்மா சைக்கிள்ல போனாங்க. சைக்கிள்ல போகும்போது அந்த நாயை கூட புடிச்சிட்டு போனாங்க. அது ஆயா போயிடுச்சுங்க. அந்த அம்மா நின்று அதை அந்த ஆய கரெக்டா ஒரு பாக்கெட்ல எடுத்து போட்டு டஸ்ட்பின்ல போட்டு அந்த நாய்க்கு அழகா கழுவி விட்டு அந்த வெட் டிஷ்யூ பேப்பர் வச்சு கழுவி விட்டு அழகா கூட்டிட்டு போறாங்க. இது மாதிரி இருக்குது. அதையெல்லாம் நாம இங்க எதிர்பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க நம்மளோட பாப்புலேஷன் ஜாஸ்தி. நான் பல நாள் யோசிப்பேன், ஏன் அவனால முடியுது, ஏன் நம்ம நாட்டுல முடியல அப்படின்னு சொன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் நமது நாட்டில் மக்கள் ஜனத்தொகை மிக அதிகமாக இருக்கின்றது. இதையெல்லாம் நாம பார்த்தோம்னு சொன்னாக்க அரசாங்கம் மாசத்துக்கு ஒரு அரசாங்கம் மாற வேண்டிய அளவுக்கு பிரச்சனைகள் வளர்ந்துருக்கு. சோ நம்ம வந்து இருக்கிறதுல நாம நல்லது பண்ணணும், நிறைய விழிப்புணர்வு. அதே மாதிரி வந்து நாம அந்த ரோம் நாட்டை பத்தி பேசும்போது நான் கொஞ்சம் டீவியேட் ஆகி போயிட்டேன். ரோம் நாட்டுல போயிட்டு இருந்தோம், ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல நான் போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருந்த போது ஒரு பெரியவர் என்கிட்ட நின்றுட்டு இருந்தாரு. திடீர்னு என் மேல சாஞ்சாரு. நான் நம்ம நாடுனா கொஞ்சம் சந்தேகப்பட்டிருப்பேன், ஏதாவது தண்ணி இனி அடிச்சிருப்பாரோ சாயிறாரேன்னு. ஆனா வெளிநாடு இங்க எல்லாரும் வந்து நல்ல டைப்பு, ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்படின்னு பார்த்துட்டு திருப்பியும் கம்முன்னு நின்னேன். கொஞ்ச நேரம் அந்த வண்டி போன உடனே திருப்பி என் மேல சாஞ்சாரு. ஓ இது நம்ம ஊர் ஆள் போலதான் போல, வயசானவராக இருந்தாலும் மேல சாயிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என் மருமகனை கூப்பிட்டு ஏங்க மாப்பிள்ள கொஞ்சம் வந்து நடுவில் நின்னுக்கங்கன்னு அவரும் வந்து நின்னுட்டாரு. அப்பாடான்னு இருந்தேன். கொஞ்சம் தூரம் வண்டி போயிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா அந்த பெரியவர் வண்டியை விட்டு வெளியில விழுந்துட்டாரு.
ரொம்ப போதை அதிகமாயி போயிடுச்சு, கீழே விழுந்துட்டாருன்னு நினைச்சு திருப்பி பார்த்தா என் மேல சாஞ்ச மாதிரி ஒரு ஜப்பான் பெண் மேல சாஞ்சாரு. அவ விட்டா பாருங்க, ஒரு கராட்டே ஆடி அவர் வண்டியை விட்ட வெளியே விழுந்துட்டார். அப்ப எனக்குள்ள தோணுது என்ன தெரியுமா? புலியை முரத்தால் விரட்டிய சமூகத்தில் வந்த மரத்தமிழச்சி நான் ஏன் பயந்து நின்றேன் என்றால் எனக்கு எந்த கலையும் தெரியல. என்னை காப்பாத்திக்கிறதுக்கு எந்த கலையும் எனக்கு தெரியல. சோ ஒவ்வொரு பெண்ணும் எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா, யாரா இருக்கட்டுங்க, அது சிங்கப்படையாக இருந்தாலும் சரி, சட்டமாக இருந்தாலும் சரி, காவல்துறையாக இருந்தாலும் சரி, எல்லாமே பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நிக்க முடியும். நாம வந்து எல்லா இடங்கள்லையும் நாம பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் தான் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே யாரும் எதுக்காகவும் நிறைய பேர் நாம நினைக்கிறோம், ஏங்க நான் ஒரு பொண்ணா பிறந்துட்டேன், பொண்ணா பிறந்ததுனாலதான் என்னால இதெல்லாம் பண்ண முடியல. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு பெண்ணால் நிச்சயமாக எதையும் சாதிக்க முடியும். ஏன் இந்த ஒன்ன சொல்லி நிறைவடிக்கிறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்திரா காந்தி அம்மையாருடைய அம்மா வந்து கர்ப்பமாக இருந்த காலகட்டத்துல அந்த ஜவஹர்லால் நேருடைய குடும்பமே நினைத்தது என்னவென்று சொன்னால், பிறக்க போவது ஆண் குழந்தையாக பிறக்க வேண்டும். அப்பதான் வந்து அடுத்தடுத்து நம்மளுடைய பிரதமர் பரம்பரை வளர்ந்து கொண்டிருக்கும். ஒரு பொண்ணா போயிடுச்சுன்னா இதோட நின்று போயிரும் நினைச்சாங்க. அந்த பிரசவ அறைக்கு முன்னால எல்லாரும் கடவுளை வேண்டிட்டு நிக்கிறாங்க, பிறக்கிறது ஆண் குழந்தையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனா அந்த செவிலியர் அந்த அறையை விட்டு வெளியில வரும்போது என்ன குழந்தை பிறந்ததுன்னு எல்லாரும் ஆவலா கேட்கறாங்க. பொண்ணுன்னு சொன்ன உடனே எல்லாத்தோட முகமும் சோகமாயிருது. ஐயையோ, இதோட இந்த பரம்பரை முடிஞ்சுது, இதோட ஆஃப் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா சிந்தித்து பாருங்கள், இன்று வரை இந்திரா காந்தி அம்மையாரை போல ஒரு தலைவி இங்க இருக்குது. அவங்க மனசுலதாங்க இருக்கு எல்லாமே. அதுக்கு பின்னால நம்ம நாட்டுல இருந்தாங்க ஒரு அயன் லேடி, அத்தனை ஜென்ஸும் கும்பிட்டுட்டு கால்ல விழுந்துட்டு இருந்தாங்க இல்லையா? நான் இது கட்சியை பத்தியே நான் பேசல, ஒரு பெண்ணுங்கிற ஒரு முறையில நான் இதை பேசுறேன். அவங்க சோ எல்லாமே நம்ம மனசுலதான் இருக்குது. ஆண்டவனை வேண்டினால் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பான், ஆண்டவனே பிறக்க வேண்டும் என்றால் அது பெண் குழந்தை. அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, பெண் குழந்தையை ஒரு காலத்துல சொன்னாங்க, அவளுக்கு என்ன ஆண் குழந்தை பெற்றா மகராசி. இன்னைக்கு பெண் குழந்தை பெற்றவர்கள் தான் மகராசிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அது சுந்தரபாலன் சார் ஐயா வந்து ரொம்ப மகராசன் அவர். ஆகவே பெண் என்று நினைக்காதீர்கள், அப்புறம் திருமணம் ஒரு தடை என்று நினைக்காதீர்கள். என்னைக்குமே அதான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, பெண் வந்து கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொன்னாக்கா அவ வாழ்க்கை அதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நாம நினைக்கிறோம். நம்மளால எதையும் சாதிக்க முடியாதுன்னு. நான் வந்து 5 குழந்தைகள் எங்க அப்பாவுக்கு, நான் மூத்த பெண். எனக்கு பின்னால 3 பெண்கள், ஒரு தம்பி. வந்து பாத்தீங்கன்னா நான் மூத்த பெண்ணுங்கிறதுனால என்னை சின்ன வயசுல இருந்தே நான் எங்க வீட்டுல ஒரு கரண்ட் வேணும்னா கூட நான் தான் போய் ஆள் கூட்டிட்டு வரணும். அந்த மாதிரிதான் என்னை எங்க அப்பா வளர்த்தினாரு. எதையுமே என்னை பெண்ணுன்னு நினைக்க வைக்கல. ஆனா கொஞ்ச காலகட்டத்துல நான் +2 படிக்க அந்த கட்டத்தை நகரும் போது, இதெல்லாம் வந்து 36 வருடங்களுக்கு முன்பு நடந்ததை சொல்லுகின்றேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வருஷம் நான் லா காலேஜ்ல படிக்கும்போது எங்களுக்கெல்லாம் அப்ப 4 செமிஸ்டர், வருஷத்துக்கு ஒரு செமிஸ்டர். ஒரு செமிஸ்டரும் போது தொடக்கத்துல ஒரு மாப்பிள்ளை எனக்கு வந்துருவாரு. வந்து ஏன் இந்த தேனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ண, அப்பதான் அடுத்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நானும் போராடி கடைசியில 4வது வருஷத்துல எனக்கு ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சு எனக்கு திருமணம் ஆச்சு. எங்க திருமணம் ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா, என்னுடைய மாமியார் உடல் நலம் இல்லாதவர். எனக்கு என் கணவருக்கு திருமணம் ஆகின்ற போது 24 வயதுதான் அவருக்கு. வீட்டை பாதுகாப்பதற்கு ஒரு பெண் வேண்டும் என்கின்ற சூழ்நிலைகளை என்னை திருமணம் செய்து கொண்டு போனார்கள். ஆனா அப்ப என்னுடைய கூட படிச்ச என்னுடைய கிளாஸ்மேட் பசங்க எல்லாரும் என்னை கேலி செஞ்சாங்க, நீ வந்து ராம் ஜெத்மலானி மாதிரி பெரிய வக்கீல் ஆகணும்னு சொன்ன, வக்கீலே ஆக மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா பாருங்க, நான் வந்து எங்க வீட்டுல வந்து ரசம் வைத்த போதும் அதை ரசனையோடு வைத்தேன், சப்பாத்தி தட்டிய போதும் என் கனவுகளை தட்டி கொள்ளவில்லை. அதனால் தான் உங்கள் முன்னால் இன்று வழக்கறிஞராக இதை பற்றி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஆகவே திருமணம் என்பது ஒரு தடையல்ல, லட்சியம் என்று உங்களிடத்திலே இருந்தது என்று சொன்னால், இந்த உலகமே எதிர்த்தது என்று சொன்னாலும் கூட நாம் ஒவ்வொருவரும் சாதனையாளர்களாகவும். அப்படி இங்கிருக்கின்ற ஒவ்வொரு பெண்களும், எந்த ஒரு பெண் தனக்கு எதிராக தன்னை சுற்றியுள்ள
தன்னை சுற்றி எங்கெங்கு அநீதிகள் நடக்கின்றதோ அதையெல்லாம் யார் எதிர்க்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேரும் சிங்கப்பெண்கள் தான். இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவரும் நீங்கள் அத்தனை பேரும் சிங்கப்பெண்கள் தான் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆர்.கே. குமார் ஐயா. அதாவது நான் யோசிச்சேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மள ஒவ்வொரு தடவையும் கூப்பிடுறாங்க. நான் ஒரு 4 தடவை இந்த அமைப்புல வந்து பேசியாச்சு. ஒரே ஆடியன்ஸ், ஒரே விஷயத்தை எத்தனை தடவை பேசுறதுன்னு நினைச்சேன். ஆனா நான் இங்க பேச நினைச்சிட்டு வந்தது ஒண்ணு, கதிரவன் சார் பேசின போதுதான் இந்த விழிப்புணர்வுன்னு சொன்னா இத்தனை விஷயங்கள் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய ரூட்டையே மாத்தி வேற மாதிரி பேசிட்டேன். அதையெல்லாம் பொறுமையாக கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை சமர்ப்பித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. Thank you.